सामने सुमैया बिन्त शेख उमर, सुमैया बिन्त शेख उमर। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद, फ़ऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்। கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, என்னுடைய அன்புடைய சகோதர சகோதரிகளே, உங்களை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு। அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர்। மன்னரைகளே, நீங்கள் சந்திக்கும் வரை செல்வத்தை பெருக்குவது உங்களின் கவனத்தை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது। அல் குர்ஆன், உலகில் எண்ணற்ற ஜீவராசிகளை இறைவன் படைத்துள்ளான். அவற்றுள் மனிதன் மற்றவைகளை விட்டும் வேறுபட்டவனாக திகழ்கிறான். ஆட்டுக்குட்டி தாயின் வயிற்றை பிரிந்து தரையில் விழுந்ததும் தாயின் மடுவை சுவைத்து பாலை குடிக்க ஆரம்பித்து விடுகிறது. பசிக்கு உணவு அங்கே இருக்கிறது என்று எவரும் அதற்கு கற்றுக் கொடுப்பதில்லை. மீன் குஞ்சு முட்டையில் இருந்து வெளிப்பட்டதும் நீந்த ஆரம்பித்து விடுகிறது. அதற்கு எவரும் நீந்த கற்றுக் கொடுப்பதில்லை என்ற பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை போன்ற மனிதனை தவிர ஏனைய உயிரினங்கள் தங்களின் வாழ்க்கை முறைகளை தானாகவே தெரிந்து கொள்கின்றன. அவைகள் மேலும் சுயமாக செயல்படுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும் பிறரை சார்ந்தே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. நீங்கள் ஒன்றையுமே அறிந்திருக்காத நிலையில் உங்களின் தாயின் வயிற்றில் இருந்து உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அல் குர்ஆன், தாயின் மார்பில் உணவு இருக்கிறது என்று ஒருவர் சொன்னால் மட்டும் போதாது. வாயில் மார்பை வைத்து சுவைக்க செய்ய வேண்டும். அவனை அமர வைத்து தவழ வைத்து படிப்படியாக அவனுக்கு நடைபழக்க வேண்டும். அம்மா என்று அழைக்க கூட அவனுக்கு பிறர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாயின் அரவணைப்பு இன்றியமையாததாகிறது. அதன் பின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவனுக்கு வாழ்க்கை துணை தேவைப்படுகிறது. அதன் பின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவன் பெற்ற மக்களின் ஆதரவு அவனுக்கு அவசியமாகிறது. பிறந்தது முதல் இறக்கும் வரை, ஏன் அதற்கு பிறகும் கூட மனிதனுக்கு வேறொருவரின் ஆதரவு தேவைப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பலகீனமான கோழி குஞ்சு கூட முட்டையில் இருந்து வெளியாவதற்கு தன் அலைகள் முட்டை ஓட்ட கொத்த தெரிந்திருக்கும் போதே 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்நிலை? மனிதன் மறுமையில் வாழ பிறந்தவன். இவைகள் அப்படி அல்ல. அங்கே அவனுக்கு இறை ஆதரவு, இறை நட்பு அவசியம் தேவைப்படுகிறது. அவனுக்கு அந்த இறை நேசத்தை தேடி பெறுவதற்கான இந்த பயிற்சி பாசறை உலகம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை போதிப்பதற்காகவே இறைவன் மனிதனின் நிலையை இதர உயிரினங்களுக்கு மாறுபட்டதாக அமைத்திருக்கிறான். ஆனால் எல்லா மானிடரும் அந்த பாடத்தை படித்துக் கொண்டார்களா? இந்த வினாவிற்கான விடைதான் திருவசனத்தின் மூலம் வேதனை குரலாக வெளிப்படுகிறது. மனிதர்களே, நீங்கள் மனித பிறவி எடுத்ததற்கு பொருளை தேடுவதை தவிர வேறு லட்சியமே இல்லையா? மன்னரையை சந்திக்கும் வரை அதே லட்சியத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பணம் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் அதுவா வாழ்க்கை? அதுவா லட்சியம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பர்கள் இறை துணையை தேடி ராக்காலங்களில் தூக்கமில்லாமல் புரண்டு புரண்டு படுத்த வரலாற்றை திருக்குர்ஆன் எடுத்து இயம்புகிறது. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மஸாஜி யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமா. அவர்களது விலாப்புறங்கள் படுக்கைகளை விட்டும் விலகி இருக்க அவர்கள் தமது இறைவனை அச்சத்துடனும் ஆதரவுடனும் பிரார்த்திப்பார்கள். எனவே நாமும் அதே மாதிரி இருப்போமா? ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவனா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு। नारे तकबीर, नारे रिसालत, नारे रिसालत। सुभान अल्लाह। बहुत ही बेहतरीन अंदाज में आप हजरात को बयान सुना रही थी। अल्लाह ताला इसे इल्म में और ज़्यादा बरकतें अता फरमाए, तरक्की अता फरमाए। आमीन।